சட்டமன்றம் 2026 வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தொங்கு சட்டமன்றம் அப்படிங்கிறது 50% மேல சீட்ஸை எந்த கட்சியும் வாங்கல அப்படின்னா இது அப்ளை ஆகும். இப்போ 234 சீட்ஸ் இருக்கு. அதுல 118 சீட்ஸ் எடுத்தாதான் மினிமமா ஒருத்தவங்க ஜெயிக்க முடியும், ஆட்சி அமைக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும் போது எந்த கட்சியும் அந்த மாதிரி எடுக்கல அப்படின்னா இந்த தொங்கு சட்டமன்றம் அப்ளை ஆகும். இதுக்கு ஒரு உதாரணம் மூலியமா சொல்றேன். இப்போ 4 பார்ட்டிஸ் இருக்காங்க. கேஎஸ், இ, வி, எஸ் அண்ட் அதர்ஸ்னு. கேஎஸ் கிட்ட 90 சீட்ஸ் இருக்கு, இ கிட்ட 70 சீட்ஸ் இருக்கு, வி கிட்ட 50 சீட்ஸ் இருக்கு, எஸ் அண்ட் அதர்ஸ் கிட்ட 24 சீட்ஸ் இருக்கு. இந்த நேரத்துல யாருக்கிட்டையுமே 50% மேல சீட்ஸ் இல்லை. ஸோ யாருமே சிஎம் ஆக முடியாது. ஸோ அந்த நேரத்துல கேஸ் வி கிட்ட கேட்கலாம், நம்ம 2 பேரும் கூட்டணி அமைச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா ஈ வி கிட்ட கேட்கலாம், நம்ம 2 பேரும் கூட்டணி அமைச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரேரஸ்டான ரேர் கேசஸ்ல கேஸும் ஈயும் சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த நேரத்துல இப்படி சேர்ந்து கூட்டணி அமைச்சுக்கிறது தான் நம்ம தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் தான் ஆர்டிகல் 164 ஆஃப் கான்ஸ்டியூஷன் படி கவர்னர் சிஎம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தொங்கு சட்டமன்றம் 2026 வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி வந்தா எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு சதவீதம் பெறுவாங்க? இல்ல இந்த தொங்கு சட்டமன்றமே வராது, தனியா ஒரு கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.